என்ன செய்தி? ஊரு அரசே, தங்களை காண சீற்றத்துடன் பெண்ணொருத்தி நம் அரண்மனை வாசலில் வந்து நிற்கிறாள். அவள் பார்ப்பதற்கு காளி போன்று இருக்கிறாள், ஆனால் காளி அல்ல. துர்கை போன்று இருக்கிறாள், ஆனால் துர்கையும் அல்ல. பிடாரிக்கோ கோபம் கொண்டிருக்கிறாள், ஆனால் பிடாரியும் அல்ல. யார் அந்த பெண்? உடனடியாக அழைத்து வாருங்கள். அம்மா, நீங்க உள்ளே செல்லலாம். நீரொழுகும் கண்களோடு என்முன் நிற்கும் பெண்ணே, நீ யார்? புறாக்கு தன் உடல் தசையை அறுத்து தந்த சிவி மன்னனும் பசுவிற்காக தேர்காலில் தன் மகனை இட்டுக் கொண்ட மனைவி சோழன் வாழ்ந்த ஊரே, பூம்புகாரின் ஊரே, எனது ஊர். பெருமணிகர் மாசாத்துவாரின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முறையீடு வேண்டுமா என்று கேட்கிறாய் மன்னவா? இதோ என் முறையீடு. முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென் நகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொழி நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரை பெறுவதனை மூலியாக முடிபுரிந்த மன்னவனே, என் முறையீடு கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதுமாக கூறுகிறேன். கண்ணகி, கையில் தன் சிலம்போடு வந்திருக்கும் கோவலனின் மனைவி. ஓ, கோவலனின் மனைவி, சிலம்பு திருடி அந்த கல்வனின் மனைவி. போதும் போதும், யாகாக வேண்டும், நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கள்ளன்? என் கணவனா கள்ளன்? இல்லை இல்லை, அவரை கள்ளன் என்று குற்றச்சாட்டப்பட்டிருந்த கயவர்கள் தான் கள்ளன். கல்வனை அரசனை நீதி கொள்ளாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா? நெடுஞ்செழிய பாண்டியனே, ஒரு நாட்டிற்கு எதற்கு பெயர் நீதி? நல்லார் பகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லார் பகுத்ததோ நீதி. கொற்றவனை எண்ணிப்பார். பொது மண்டபத்திலே விசாரிக்க வேண்டியது, கோவில் மண்டபத்திலே முடிவானது. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். மறுப்புக்கு பதிவு தராமல் பாலிலே அவ்வளவு அவசரமாகவே நடைபெறுவானே. இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா அரசு? உனக்கு பேரா அரசாங்கம்? நேற்று கண்ணகி, ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடிவிடாதே. உன் கணவன் கையில் இருந்தது கோபுரந்தேவின் சிலம்பு அல்லவா? அது கோபுரதேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியான கண்ணகியின் சிலம்பு மன்னா. நம்ப முடியாது என்னால். நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறாய்? உன் மீது வழக்கு நடத்த வந்தவன் நான். குற்றவாளி இந்த ரூம்ல நாடகம் பார்த்துட்டு இருக்கேன் வரேன். நீதான் குற்றவாளி. சூப்பரா இருக்கு பார்க்க வந்தேன். உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே என்னை மிக்க மனிதர்கள். இவர்கள் செய்யட்டும் நல்ல தீர்ப்பை. இதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் வேண்டுமா? இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் காதல் கணவன் நிற்க கொண்டு வந்தான். மாப்பாவிகள் கொன்று குவித்து விட்டார்களே. அப்படியா? அதற்கு என்ன அடையாளம்? அடையாளம் வேண்டுமா மன்னா? அடையாளம் வேண்டுமா மன்னா? அடையாளம் வேண்டுமா? இதற்கு பதிலாகத்தான் என் மதுரைக்கு என் கணவன் வந்து ஏதோ ஒரு கஷ்டத்திற்காக என் சிலம்பை இருக்க வந்தான். மாப்பாவிகள் கொன்று குவித்து விட்டார்கள். உன் சிலம்பிலே இருப்பவை முத்துக்களா, ஆமா. மாணிக்கங்களா? என் சிலம்பிலே உள்ளவை மாணிக்கம் பாருங்கள் மன்னா, மாணிக்கம் நான் பாருங்கள். அனுப்பிச்சிட்டேன், அவங்கள்ட்ட அப்படியா? பேசுறேன். தேவி, எங்கே உன் சிலம்பினை கொடுங்கள். சரி அனுப்பிச்சுடுறேன். சரி பார்த்தாயா முத்து பரல்களை? சரி பண்ணுறேன். காமன் அந்த பிள்ளையே காமன் பண்ண அனுப்பணும், அவ்வளோதானே? சரி மாணிக்கங்களா? சரி மாணிக்க பரல்களா? மாணிக்கம் பாருங்கள். பாண்டியா, இன்னும் உனக்கு சந்தேகம் இருந்தால் இதோ இன்னொரு சிலம்பு. மாணிக்கம் அல்ல, தர்மத்தின் கண்களில் வழிகின்ற ரத்தத் துளிகள் மன்னா, ரத்தத் துளிகள். ஐடியா பண்ணிருக்கு. அறுபூரும் சாட்சங்களே, செங்கோல் வைத்திருக்கும் நெடுஞ்செழிய பாண்டியன் தலை தொங்கி விட்டதா? நேர்மை மறைந்து விட்டதா? நியாயம் அழிந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டியன் வாழ்வு அழிந்து விட்டதா? வளைந்த செங்கோலை வைத்திருக்கும் நெடுஞ்செழிய பாண்டியன் தலை தொங்கி விட்டதா? உன் தொழில் செய்யும் பொற்கொள்ளனின் பொய்யுரை கேட்டு அறமடி தவறிய நானும் அரசன். இல்லை இல்லை, நானே கள்வன். அறம் தவறாது நடக்கும் என் ஆட்சியில் என்று பிழை நேர்ந்தது. அறம் தவறிய என் ஆட்சி முடியட்டும், என் ஆயுள் அழியட்டும். அரசே, அரசே, தாய்ந்த வெண்கொற்று குழி தங்கள் உயிர் தந்து நிமித்த